வெஜிடேரியன் சிக்கன் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 400 கிராம் வாழைக்காய், அதுக்கப்புறம் அரை கப் வந்து தேங்காய் துருவினது, இது கூட சோம்பு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன், மிளகு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு வந்து இது மாதிரி பெருசாக இருந்ததுன்னா 2 போதும், சின்னதாக இருந்ததுன்னா 4 எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு இஞ்சி, இந்த தேங்காயும் இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைக்கணும். தாளிக்கிறதுக்கு சோம்பு அரை டீஸ்பூன், பட்டை வந்து ஒரு சின்ன துண்டு, கிராம்பு வந்து 2 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள். இது இல்லாமல் நெய், உப்பு, எண்ணெய் தேவைப்படும். வாழைக்காய் வந்து கிராஸாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி அரை மணி நேரம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். டேரெக்டாக ஆட் பண்ணோன்னா ரொம்ப குழஞ்சிரும், அதனால் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு, இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணியிருக்கேன். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு இது 3 தாளிக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இதை மீடியம் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே வாழைக்காயில் வந்து உப்பு மஞ்சத்தூளும் போட்டு மேரினேட் பண்ணியிருக்கேன், அதனால தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய ஆட் பண்ணிடாமல். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இது கூட அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. முதல்ல ஒரு 5 நிமிஷம் தண்ணியை ஆட் பண்ணாமல் மீடியம் ஹீட்டில் வச்சு இது வதக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா வந்து குக் பண்ணணும். இதில் தண்ணியை ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வைக்கும் போது இன்னொரு பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காவை. 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 to 15 நிமிஷம் அந்த ரா ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். இப்போ வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் வாழைக்காவை. எண்ணெய் சூடாயிடுச்சு, ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு ஃப்ரை பண்ணணும். இந்த பபிள்ஸ்லாம் வரது ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் வாழைக்காய் எடுத்துடலாம். இப்போ மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் ஆட் பண்ணுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். வெஜிடேரியன் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.